வழக்கம் போல கிறிஸ்துமஸ் ஆராதனை நியூ இயர் குறித்து இன்னும் எந்த தகவல் அரசாங்கத்திலிருந்து வரவில்லை. அதனால் இந்த 31ஆம் தேதி 10 மணி ஆராதனை அது நடக்குமா என்பது இன்னும் நமக்கு சரியான அறிவிப்பு வரவில்லை. அப்படி இல்லை என்றால் ஒருவேளை அது ஆன்லைனில் இருக்கும். நாங்கள் பின்னர் அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் 126, சங்கீதம் 126 மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். சாம்ஸ் 126:3. சங்கீதம் 126 மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை, நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை 1 சாமுவேல் 26:25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மட்டுமாய் இந்த 19 நாட்கள், இந்த 19 நாட்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், பெரிய காரியங்களை செய்தார், மேன்மேலும் நம்மை பலப்படுத்தினார். விசுவாசிகளாக கரங்களை வருத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை சவுல் தாவீதுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை வைத்து தாவீது இந்த சங்கீதம் எழுதுகிறார். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுல் சொல்றார், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். தாவீது எழுதுகிற அந்த சங்கீதத்தை, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்ன ஒன்றும் செய்யலாண்டவர் அப்படின்னு நினைக்கிறவங்க, கர்த்தர் உங்களோட தீர்க்கதரிசனமா பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அதான் நாம் செய்தியை பார்க்க போறோம். கண்களை மூடி கர்த்தர் நம்மளோட பேச முடியாது. ஜெபம். அன்பின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் சிறுவ நாமத்தில் விடுத்து வருகிறோம். பரிசுத்த ஆவியார் தீர்ப்பானே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை தொழுகைக்காக நன்றி. கர்த்தாவே, தேவனே இயேசுவே, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையை தழுவி ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை நாங்கள் தலைப்பவசனமாக கொண்டு ஆண்டவரே தேவனே, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். நீர் பேசுவீராக. கர்த்தாவே தேவனே, உங்கள் ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக, அவரை ஆசீர்வதிப்பீராக, மேன்மேலும் பலப்படுத்துவீராக. உங்களுடைய சத்தத்துக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசின் கரங்களை, கிரியைகளை, வல்லமை, அவருடைய ஆலோசனை தந்திரங்களை, சூழ்ச்சிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிறுவ நாமத்தில் கட்டுகிறோம். விடுதலையோடு மற்றொரு கொள்ள கற்றுக் எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். சகல துதியும் கனவும் மகிமை வல்லமும் கீர்த்தியும் சகல ஞானமும் ராஜ்யம் வரணும். ஸ்தோத்திரமும் மகத்துவம் மனுஷரும் ரட்சமும் சதா காலங்களுக்கு உண்டாக்குதாக. கர்த்தரோட சிறுமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிறுவ நாமத்தில் அடைய தப்பை தாழ்மையை விடுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பல்லவன் முடித்ததாக. ஆமென். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய 2 பெரிதான வழிகள். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. வேத வாசிப்பு கொஞ்சம் கடினமான காரியம் ஒன்று. அதனால் சிலர் எனக்கு சொல்லலாம், எனக்கு படிக்கவே தெரியாது, அவங்ககிட்ட போய் வேதத்தை படிங்கன்னு என்னத்தை சொல்ல முடியும்? வேதத்தை. ஆனால் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. பேசுகிற ஒவ்வொரு வாயும் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. முடியுமா முடியாதா? பேசுகிற ஒவ்வொரு வாயும் ஜெபம் பண்ண முடியும். அப்போ ஜெபம் என்றால் என்ன? தேவனோட பேசுவது தான் ஜெபம். மனுஷனோட பேசுறது நம்ம காரியங்களை நாம இது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம். அதே போலதான் கர்த்தரோட பேசுகிறது தான் ஜெபம். தேவனோட பேசுகிறது தான் ஜெபம். அப்ப தேவனோட எனக்கு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா முதல்ல கண்களை மூடிட்டு உட்கார்ந்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஜெபத்துல 3 வகையான ஜெபம் இருக்கிறது. 3 வகையான ஜெபம். முதல் ஜெபம் தனி ஜெபம். தனி ஜெபம் ஒரு மனுஷன் பண்றார். யாக்கோபின் புஸ்தகம் தனி ஜெபம். யாக்கோபின் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம், யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் தனியே ஜெபம் பண்றார். அந்த தனி ஜெபத்தினால என்ன காரியங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. தனியா ஆண்டவரோட பேசுறார். யாக்கோபு 5:17 வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. அடுத்தது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யார் இது? எலியா. எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா எப்படிப்பட்டவன்? நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம போலதான் கஷ்டங்களே, நம்ம போலதான் பிரச்சனைகளே, நம்ம போலதான் போராட்டங்களே, நம்ம போலதான் சோதனைகளே. நாம ஜெபம் பண்ணும்போது தூங்குவது போல அவர்களும் ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுவாரு. அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டே இருவா. ஆனா என்ன செஞ்சிருவா? ஜெபத்துல இருவா, தூங்கிட்டு இருவா. ஜெபம் பண்ணி கண்ணை மூடிட்டு. அல்லேலூயா. ஜெபம் பண்ண கண்ணை மூட்ட விட்ட சில பார்த்து கண்ணை மூட்டோட தூக்கம் வந்துருது மாஸ்டர். அல்லேலூயா. கண்ணை மூடினோட எனக்கு தூக்கம் வந்துருது. எங்க ஜெபம் வருது? அல்லேலூயா. அப்போ எலியா நம்மை போல பரவாயில்ல, தூக்கம் வந்தது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், தூங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் குறைவா இருக்கு. தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிடுங்க. எவ்வளவு நேரம் தூங்கிடுங்க? ஒரு 8 மணி நேரம் மேக்சிமம் தூங்கிடுங்க. எழுந்திருச்ச உடனே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்த உடனே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்றது கருத்தா இருக்கணும். இதுதான் ஜெபம் பண்ணுது. கருத்தாய் ஜெபம் பண்ண. அன்னது ஜெபம் பண்ணுது. என் காரியம் மழை பெய்யணும். 8 மணி நேரம் எழுதி அசிசா எலியா நல்லா தூங்கிட்டார். அடுத்த தூக்கத்தில் எழுந்த உடனே அடட மழை பெய்யக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஊக்கமா ஜெபம் பண்றார். மழை பெய்யல. அடுத்தது மறுபடியும் ஜெபம் பண்றோம். மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது எலியா தூங்குறார். இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் போனேன்னா நான் உங்களை 1 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். நான் உங்களை 12 பாஸ்கிட்ட சொல்லிட்டேன், 11:50 நான் முடிச்சிடுறேன். இல்லை 55, ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் டைம். 20 மணி நேரம் பிரசனை ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் ஓடிடுச்சு. 30 மணி நேரம் 30 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக இதெல்லாம் விளக்கம் சொன்னேன்னா 1 மணி நேரம் ஆகிடும், 1 மணி ஆகிடும். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அடுத்தது ஜெபம் பண்ணுறாரு. 2வது விஷயம் எலிசா தூங்குறாரு. இதெல்லாம் வேதத்தில் இருக்கு ரெஃபரன்ஸு. மறுபடியும் எலியா என்ன பண்ணாரு? 2வது விஷயம் தூங்கிடுறாரு. ஆனால் நல்லா தூங்குறாரு. எவ்வளோ? 8 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம், 16 மணி நேரம் எலியா தூங்குறாரு. தூங்கி எழுச்ச உடனே அடட மழை பெய்யணும் அப்படின்னு கருத்தா இருக்கிறார். அதே போலதான் நீங்களும் கத்துக்கணும். தூங்கிடுங்க பரவாயில்ல. ஆனா எழுந்திருச்ச உடனே எதுக்காக ஜெபம் பண்ணோம்? உங்களுக்கு பெரிய காரியம் நடக்கணும். அல்லேலூயா. தேசத்துல மழை வந்தா இல்ல, மழை வரலன்னா இல்ல, மழை வந்தா இல்ல, மழை வரலன்னா இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் லாட்டரி அடிக்கணும். அதுதான் நம்ம கருத்து. கரெக்டா? அதனால முதல்ல எனக்கு பெரிய காரியம் நடக்கணும், அப்புறம் தான் தேசம். அல்லேலூயா. அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அது மாதிரி இருக்கும் பொழுது முதல்ல நான் இருக்கும்போது நீங்களும் அது மாதிரி இருக்கிறது தவறு இல்லை. நத்திங் ராங் பீயிங் செல்ஃபிஷ், நத்திங் ராங். கர்த்தரிடத்துல தாவீது சொல்றார், ஒன்றை நான் கேட்பேன், அதையே என் தேவனுடைய ஆலயத்தில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கியிருப்பதையே. இதுதான் ரகசியம். ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீதை பார்த்து எலியா கத்துக்கிட்டார். ஆனால் எலியாவும் என்ன பண்றாரு? அதே ரகசியத்தை செய்யறார். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தே இருக்கணும், அப்பதான் காரியம் நடக்கும் அப்படின்றது. சில காரியங்கள் நாம 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா பட்டு நடக்கும். சில காரியங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் நடக்கும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்க, ஒரு தேவை கர்த்தர் கொடுத்துருவார். அதே தேவையை சில நேரத்துல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான்
நடக்கும். அல்லேலூயா. இப்பொழுது நான் பேசுறது தனி ஜபத்தை பேசுறேன். முதல்ல தனி ஜபம், தனியாக ஜபம் பண்ணுறது கற்றுக்கணும். ஏன்னா சில சூழ்நிலைகள்லாம் இப்போ வருது, நம்ம தனியாக அழைக்கப்படுறோம். அப்போ தனியாக இருக்கும்பொழுது நமக்கு துணை யாருன்னா யாக்கோபின் தேவன் தான் நமக்கு துணை. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்கிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். அந்த ட்ரைனிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. கர்த்தர் துணையா நான் பாடின கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. எப்போ செய்வாரு? நாம அவரோட இருக்கும்போது தான் நமக்கு நம்மளோட இருந்து யுத்தம் செய்வார். இப்போ நமக்கு இருக்கும் எந்த பலன் போதும்னா, சில நேரத்தில் நமக்கு பலவீனமா இருக்கும், ஜெபமே பண்ண முடியாது. சில நேரத்தில் பலனா இருக்கும். அப்போ ரெண்டு வேலையிலும் நமக்கு இருக்கிற பலன் போதும். இல்லையா? அதே தான் இல்லையோ அந்த பாதை. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாரு மழை வெயில, அடுத்து ஜெபம் பண்றாரு மழை வெயில். சிங்கிள் ஜெபம், தனி மனுஷனுடைய ஜெபம். அடுத்த ஜெபம் டூவல் பிரேயர், ரெண்டு பேர். இப்போ கணவன் மனைவி, எனக்கு கல்யாணம் ஆகல, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டு பேர் ஃப்ரெண்டு பார்ட்னர் வச்சுக்கிடுங்க. இல்லை ஒரு ஜெப பார்ட்னர், ரெண்டு பேர். மத்தேயுவின் புஸ்தகம் ரெண்டு பேர் ஜெபம். கணவன் மனைவி தான் இது பிரதானமாக சொல்லப்பட்டது. ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஜெப பங்காளர் பார்ட்னர் வைத்துக்கிடுங்க. நம்ம சபையில ஏறப்பட்ட ஜெப பங்காளர்கள் இருக்கிறாங்க. சபையோடு இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். மத்தேயுவின் புஸ்தகம், அல்லேலூயா, ரொம்ப எளிதான ஒரு ரெஃபரன்ஸ். மத்தேயுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19 சங்கீதம் 18. இரண்டு பேர் என் நாமத்தினாலே 18, 19 கரெக்டாக இரண்டு பேர் என் நாமத்தினாலே 18, 19. மத்தேயு 18, 19. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டு பேர் ஜெபம் பண்றதுல பவர். முதல்ல ஒருத்தர் ஜெபம் பண்றோம், அது நடக்கல, அடுத்தது ரெண்டு பேரா ஜெபம் பண்ணணும். கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம். ஏனெனில் இரண்டு பேராவது அடுத்து வரும். அந்த மூன்றாவது பேர் ஜெபம், குடும்ப ஜெபம் சொல்றேன். எல்லாரும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவனுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுது. ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஜெபம். அல்லேலூயா. மேரிட் பீப்புளாக கை வைத்துங்க பார்க்கலாம். மேரிட் பீப்புள் எத்தனை பேர் பார்க்கலாம், எத்தனை கப்பல். அல்லேலூயா. வண்டர்ஃபுல். ஒரு 10 இருக்கா? 10 கப்பல் நல்லா உயர்த்துங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரவாயில்ல, சுடுமணியாகி அம்மா இல்லைன்னா கூட உங்களுக்கு நீங்க இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஜெபம் பண்றது. அதனால கை உயர்த்தது தப்பு கிடையாது. ரெண்டு பேர் ஜெபம் பண்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு பேர் ஜெபம் பண்றது. இரண்டு பேர் ஜெபம் பண்றதுல நீங்கள் எந்த காரியத்தை குறித்தார்களோ பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நானும் பாசமா டெய்லி ஜெபம் பண்ணோம், ஆனால் டைம் கிடைக்கிறது. நேற்று தினம் காலையில எங்களுக்கு ஒரு பாதி நாள் ஒரு ஹவுஸ் வார்மிங், நானும் பாசம் போயிருந்தோம். அடுத்து மீதி நாள் ஈவினிங் ஒரு பாகன் ஒரு திருமண காரியம். எங்கள் ரெண்டு பேரும் அதில் நான் பாதி நாள் அந்த அம்மாவோட இல்லை, அந்த மீதி நாள் ரெண்டு பேரும் சேர்ந்த காரியத்தில் இன்வால்வ்டு. டைமே இல்லை. எப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு காலையில் வீட்டில இருந்து இங்கே வரோம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. பயம் பட்டுக்கு கடிச்சிட்டாங்க. சண்டை அந்த கோவத்தை கையை கடிச்சிட்டாங்க, கடிச்சிட்டாங்க. ஒட்டாது வந்துச்சு. அது கை பிடிச்சி நான் ஜெபம் பண்ணேன். அவ்வளோதான், 5 நிமிஷம் தான் நான் ஜெபம் பண்ணது. அது உங்களை எல்லாருக்காக நான் பிரதானமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணது. லாஸ்ட்டு சத்யா, மனோஜ், சகினா, ஜோயல் கடைசி தான் அவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஜெபம் பண்றது. நான் உங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன், சபைக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். அடுத்துதான் ஏன்னு சொன்னா எனக்கு ரகசியம் தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணா என் காரியங்களை கட்டுறது தானா செஞ்சுருவார். அல்லேலூயா.
5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணோம் அப்படி செய்யுங்க 2 பேர். அதில் எவ்வளோ பவர் இருக்குது தெரியுங்களா? அது வரும் பொழுது கர்த்தர் பல காரியங்களை பேசுகிறார் அந்த ஜெபம் முடிச்ச உடனே. ஏன்னா ஒருமனப்பட்டிருந்தால் நீங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள பாரு எந்த காரியத்துக்கு பூமியில ஒருமனப்பட்டிருந்தால். சில நேரம் வீட்டில் டைம் எடுக்குது. போன வாரத்தில் அவங்க லீவில் இருந்தால் காலையில் வச்சு 1 மணி நேரம் ஜெபம் 2 பேரும் நல்லா பாட்டு பாடி ஒரே கிறிஸ்மஸ் பாட்டுக்கெல்லாம். இப்போ நான் கிறிஸ்மஸ் பாட்டு ஒரு காணிக்கை பாட்டு மாத்திரம் பாடினோம். ஜோதிடம் சைக்கிளாக தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பரவாயில்ல. ஃபுல்லாக ஒரு 10 இதெல்லாம் நான் எழுதுன கிறிஸ்மஸ் பாடுகள், நான் மியூசிக்கில் பாட்டுங்க 10 பாடல்களை பாடி 2 பேரும் நல்லா திருப்தியாக ஜெபம் பண்ணுறோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அது மினிமம். இல்லை இல்லையா? 1 மணி நேரத்துக்கு மினிமம். சில நேரம் 1.5 மணி நேரம் போனால் எவ்வளோ டைம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோ அர்த்தம். உடனே பட்டுன்னு உங்களுக்கு கற்று செய்வார், செஞ்சே ஆவார். இல்லை இல்லையா? சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அன்றுவரே நீ எனக்கு செஞ்சே ஆகணும். சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்போம், நீ கொடுத்தே ஆகணும் எனக்கு. அது போலதான் கர்த்தர் செஞ்சே ஆகணும்னா கர்த்தர் செய்வார். அப்ப செஞ்சே ஆகணும்ன்ற வழிதான் அதிகமான நேரம் செலவிடுது அவருடைய சமூகத்தில். 2 பேரும் சேர்ந்து போராட்டிங்க கர்த்தரே கொடுத்துருவார். வேதத்தில் அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ற கர்த்தர் செய்த காரியங்கள். 2 பேர் அதை விடாம செய்யணும். டெய்லி செய்யணும். செஞ்சுட்டு பாருங்க எப்படி மிராக்கிள்ஸ் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து 3வது ஜெபம். முதல்ல எலியா தனி ஜெபம். 2வது கணவன் மனைவி அல்லது தாய் தகப்பன் அல்லது தாய் மகள் அல்லது தகப்பன் மகனே அப்படி 2 பேர் ஜெபம். இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை வீட்டில் 2 சகோதரர்கள் இல்லை ஜெப பார்ட்னர் 2 பேர் ஜெபம். 3வது ஜெபம் 3 பேர் ஜெபம். அப்போ என்னது? குடும்ப ஜெபம். ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்குன்னா ஃபுல் ஃபேமிலி 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. அடுத்த ரெஃபரன்ஸ், அடுத்த வசனம் அதே போல மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில். அவ்வளவுதான். இது 3வது ஜெபம், குடும்ப ஜெபம். முக்கியமானது. குடும்பத்துல யார் யார் இருக்கிறோமோ அத்தனை பேர் உட்காரணும். அல்லேலூயா. நாங்க குடும்ப ஜெபம் பண்ற டைம் சில டைம் கூட தெரியுமா எத்தனை மணி இருப்போம்? ராத்திரி 1:30 மணி. ஏன்னா அப்பதான் எல்லாரும் ஃப்ரீ ஆவாங்க. 1:30 மணி ராத்திரி அப்பதான் ஃப்ரீ ஆவாங்க. மிகவும் கலைப்பு. சிலர் பேர் சொல்ல விரும்பல குடும்பத்துல. அதுல இன்னைக்கு ஜெபம் ஆனா நான் போறேன் தூங்க அப்படின்வாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு ஜெபம் வானா நான் பட்டுக்க போறேன். இவ்வளோ நேரம் பேசுறீங்களா? இப்ப ஜெபம்ன்றது நான் என்ன பண்ணோம்? 2 நிமிஷத்துல ஜெபம் முடியும். உட்காருங்க பட்டுக்கு. 2 நிமிஷம் தான் ஜெபம். உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷமா இழுத்துக்கணும். நான் இழுக்க மாட்டேன். உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் அது நேரம் போயிடும். 5 நிமிஷம் சில நேரத்தில் ஜெபம் முடிச்சோன்னே 2 நிமிஷம் சொல்லி 20 நிமிஷம் ஜெபம் பண்றியா நீ? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றது முதல்ல உனக்காக தான். ஏன் ஜெபம் பண்ணி நான் 2 மணி நேரம் உட்காந்துக்குவேன். உனக்காக நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. அப்ப குடும்ப ஜெபம்ன்றது முக்கியம். ராத்திரி 1:30 மணி ஆனாலும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிடணும். நீங்க எத்தனை மணிக்கு படுத்தாலும் அதுல ஒருத்தர் கருத்தா இருக்கணும். சில நேரத்துல குடும்பத்துல தலைவர் புருஷனை கவனமா இருப்பாரு. கோட்டை விட்டா மனைவி கருத்தா இருக்கணும். மனைவி கோட்டை விட்டா பிள்ளைங்க தாய் தகப்பனை உட்கார வைக்கணும். சரி உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணணும். சரி அல்லேலூயா. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். எனக்கு ஹவுஸ் வார்மிங்ல ஒரு இடத்துல சொன்னோம். உங்க வீட்டில் 1.5 கோடி வீடு அது ரெஜிஸ்டர் பண்றோம் நாங்க. இந்த 1.5 கோடி வீடா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அதே வீட்டில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் எப்போ இருப்பாரு? நம்ம ஜெபம் பண்ணாதான் இருப்பாரு. வீட்டில் ஜெபம் இல்லை கர்த்தர் விலகிடுவார். ஜெபம் பண்ணணும். நம்ம வீட்டில் கர்த்தர் இருக்கணும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் வீட்டில் இருக்கணும். அப்போ வீட்டில் ஒரு 3 ஜெபம் தவறாமல் நடக்கும். நல்லா கவனிங்க. 3 ஜெபம் தவறாமல் நடக்கும். முதல்ல தனி ஜெபம், அடுத்தது கணவன் மனைவி ஜெபம் 2 ஜெபம், அடுத்தது 3வது குடும்ப ஜெபம் 3 ஜெபம். குடும்ப ஜெபம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பேரா சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அதுல ஒரு வளம். எல்லாரும் சேர்ந்து அந்தந்த காரியங்களுக்கு
ஜெபம் பண்ணும்போது கர்த்தரே உங்கள் காரியங்களை பெரிய காரியங்களை செய்வார். சும்மா சாதாரண காரியங்கள் இல்லை, பெரிய காரியங்களை செய்வான். இதில் வேதத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் சொன்னேன்னு சொன்னால் டைமே பார்த்தா அது போயிட்டே இருக்கும். அப்படியா அவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்வார். எப்பொழுதுனா டைம் ஸ்பெண்டிங் the family which prays together stays together. Hallelujah. சில நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற யுத்தம் சண்டை நடக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்கன்னு நினைப்பீங்க. அடுத்த செகண்ட் எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அது எப்படி அது நிற்குது அப்படின்னு சொன்னால் ஜெபத்தினால தான். ஒருத்தருடைய கருத்து வேறுபாடுகள், பயங்கரமான யுத்தங்கள், தர்க்கங்கள் நடக்கும். அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்ந்து அல்லேலூயா கர்த்தரையே குறித்திடுவோம், வல்லமையாய் அதிசயங்கள் செய்தவரை துதிப்போம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதித்திடுவோம். ஒருத்தர் கூடி ஜெபம் பண்ணி ஒருத்தர் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லா போயிட்டே இருக்கும், ஜெபம் பாட்டுங்க போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உடனே தேவ சமாதானம் வீட்டில் வந்துடும். இப்போ குடும்பத்தில் சமாதானம் முதல்ல நமக்கு சமாதானம் இருக்கும். சில நேரத்தில் தனிஜபம் பார்த்த வீட்டில் பாரு சண்டை சண்டை சண்டை. ஏன் ஜெபம் இல்லாதான் சண்டை. ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் அமைதி சமாதானம் உண்டாகும். தேவ சமாதானம். சமாதானம் சாவதான சமாதானம், தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம், காட்ஸ் பீஸ். ஹல்லேலூயா. வீட்டில் எல்லாமே கர்த்தருக்கு கொடுத்துடுவோம். உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தரை நிறுத்தி செய்து வருவோம். தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார்கள். 3 ஜெபம். முதல்ல தனி ஜெபம், ரெண்டாவது 2 பேர் ஜெபம், கணவன் மனைவி ஜெபம் அல்லது வீட்டில் இருக்கிறவங்க 2 பேர் ஜெபம். அடுத்தது 3வது ஜெபம் குடும்ப ஜெபம். முக்கியமான குடும்ப ஜெபம் மிஸ் ஆகக்கூடாது. 3 ஜெபம். அடுத்த வருஷம் டார்கெட் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு அடுத்த வருஷம் டார்கெட்டு 2021. இந்த 3 ஜெபம் தவறாமல் 365 நாள் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகுது, 10 நாள் மிஸ் ஆகுது, பரவாயில்ல, தவறில்லை. மற்ற நாட்கள் மிஸ் ஆகக்கூடாது. இதை செஞ்சுட்டு பாருங்கள். பெரிய பெரிய காரியங்கள் கற்றவங்களுக்கு செய்வான். ஹல்லேலூயா. வரப்போகிற நாட்களில் கற்றவங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள். சிலர் தீர்க்க தரிசனமாக கர்த்தருக்கு சொல்ல சொன்னார். சிலர் சோர்ந்திருக்காங்க, உங்களை உற்சாகப்படுத்த முடியாது கர்த்தர் சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து விடாது. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கிரேட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்கள் கையில் தான் இருக்குது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டை 2 பேராவது எங்கே கூடியிருக்கலாம். வழியில் நான் இருக்கிறேன். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 77 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவர் சும்மா சாதாரணமான ஆள் இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் 2021 கேட்டு இருக்கும்போது அது என்ன ஆண்டு கர்த்தர் சொன்னார். அவருடைய வாக்குத்தத்தம் ரெஃபரன்ஸ் கேட்டு இருக்கும்போது ஒரே சிமிலர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு கர்த்தர். என்ன சிமிலர் ரெஃபரன்ஸ்னா, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 32:29. பரவாயில்ல. யாக்கோபு கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கு முன்பதாக யாக்கோபை கேட்கிறார், உன் பேர் என்ன? ஈசாக்கு அப்பா கிட்ட கேட்கிற யாக்கோபு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு என்ன சொல்றாரு? நானே ஏதா போய் சொல்றான். கர்த்தர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? உண்மை சொல்றானா? நான் யாக்கோபு. நானே யாக்கோபு. ஏன்னு சொன்னா அப்பாவையா மாத்திரம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அவன் திருப்பி கர்த்தர் உண்மை பேசுறான். கர்த்தர் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ இனி இஸ்ரவேல். ஏன்னா நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. மனுஷரோடும் போராடின, தேவனோடும் போராடி. எப்படி யாக்கோபு தனி ஜெபம் சொன்னேன், எப்படி போராடினாரு? 4 மனைவி. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரி ஒவ்வொரு மனைவியோட படுக்கலாம். 4 மனைவி, 13 குழந்தைங்க, எல்லாரும் வச்சு கும்மாளம் போடலாம். கொண்டாடாரா யாக்கோபு? ஒரு ராத்திரி 13 குழந்தைகளையும் 4 மனைவிகளையும் தூரமா வச்சுட்டு கரையில நின்று தனியா ராத்திரி பூரா கர்த்தரோட போராடினார். ஹல்லேலூயா. ராத்திரி பூரா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கிடந்தார். ஹல்லேலூயா.
உங்களுக்கு நான் சொல்கிறேன், ராத்திரிலாம் நான் காலையில் ராத்திரி 10 மணிக்கு தொடங்கினேன்னா காலையில் 8 மணி வரை 9 மணி வரை நான் தேவத்தில் உட்காந்துட்டே இருப்பேன். டைம் போகிறதே தெரியாது. 10 12 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படி முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தண்ணி ஜபம், தனியாக கர்த்தருடைய சமூகத்தில் சில சூழ்நிலைகள் வரும். அப்போ நம்ம எல்லாரும் நம்ம கைவிடக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். அந்த சூழ்நிலையை நம்ம தனி ஜபம் கர்த்தரோட இருக்கிறத கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அப்போ தனிமையாக நம்ம வாட்டாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த தைரியம் இருக்கும். முதல்ல அந்த டைமு கர்த்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவரோட கூட தேவனுக்கு உலகத்துக்காரங்கள் எத்தனையோ நாம் டைமை கொடுக்குறோம். நான் கர்த்தரோட கூட இருக்கிறது ஜபத்தில் இருக்கிறது. என்ன ஜபம் சொன்னேன்? கர்த்தரோட பேசுது. உங்கள் தேவைகளை கர்த்தரோட உட்காந்து அவருடைய சமூகத்தில் பேசுங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது வேணும், இது செய்யணும், இது செய்யணும். கர்த்தாவே என் சூழ்நிலை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே என் காரியங்களை அறிந்திருக்கிறேன், எனக்கு இது செய்யணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்டிங் தான் வெற்றியின் காரியமே. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், 15 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், 1 மணி நேரம் உட்காந்து பாருங்கள். இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். காலையில் கிழக்கு வெளுக்கிற நேரம், காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரையும் காலையில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி எழுதிருக்கேன். இது குடும்ப ஜபம் எல்லாரும் எழுப்புறதுலாம் கஷ்டம். நான் ஒருத்தருக்கு டைமிங் வேலைக்கு போயிட்டு வர டைமிங் டிஃப்ரெண்ட்டாக மாறும். காலையில் எழுது கஷ்டம். நீங்கள் தனியாக இருக்கிறவங்க ஒருத்தர் எழுதி காலையில் 5லேருந்து 6 வரையும் 1 மணி நேரம் கிழக்கு வெளுக்கிற நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பல அற்புதங்கள் நடந்த நேரம். அந்த கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் செங்கடலை கர்த்தர் பிறந்தா. அல்லேலூயா. இந்த கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எரிவோ கோட்டை விழுந்தது. அல்லேலூயா. பல அற்புதங்கள் கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் கர்த்தர் செய்வார். இந்த 5லேருந்து 6 காலையில் சமூகத்தில் எழுந்து அந்த ஜபத்தில் அப்படியே காத்திருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவரே சோத்திரம் 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 1 மணி நேரம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர பலிகள் 1 மணி நேரம் சொல்றது கஷ்டம்ன்றது. சோத்திர பலிகள் 1 மணி நேரம் புக்கே இருக்குது. சோத்திர பலிகள் 1000 ஒரு மணி நேரம் புக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உட்காந்து சோத்திரம் 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 5லேருந்து 6 பண்ணிடுவோம். பட்டுன்னு விழிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த நாள் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும். கர்த்தர் அன்றைக்கே பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் சொல்றது இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கே நாளும் அற்புதம். கர்த்தர் எப்போ செய்ய மாட்டார். கர்த்தர் இன்றைக்கே செய்வார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. இன்றைக்கே உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கே இந்த மாத கடைசிக்குள்ள உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷம் முடிவுக்குள்ள 2020 கர்த்தர் சொன்னது ஆசீர்வாதத்தின் ஆண்டு. யாக்கோபு கதை ஆரம்பிச்சேன், நான் பாதியில் விட்டுட்டேன். அப்போ யாக்கோபு கேட்குற நாம என்ன? யாக்கோபு அடுத்தது சொன்னவுடனே நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் சொன்னாரு. அடுத்தது யாக்கோபு கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதித்தார். அப்படின்னா என் நாமம் ஆசீர்வாதம்ப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் என் பேர். என் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு தெரியும். என் பேர் ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதம் சொல்ல மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆசீர்வதிச்சார். அதுதான் அல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ இந்த வருஷம் என்ன மாதிரி ஆசீர்வாதம். ஒரு பக்கம் உலகம் சொல்லிட்டு நான் தரித்திரம் பிடிச்ச வருஷம், வைரஸ் வந்து இத்தனை பேரை வாங்கி வச்சு இத்தனை பேரை படிக்க வச்சுச்சுன்னா ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, என்ன ஆசீர்வாதம். என் கையில் காசு புரண்டு ஓடிச்சு, நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, எப்படி என்ன ஆசீர்வதிச்சாரு சொல்லிட்டே இருக்கிறார். பிரசங்கமே பண்ணிடுவார் போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சாட்சி பகிர்ந்துருக்கார். நம்ம சபையை சேர்ந்தவர் தான். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதமான ஆண்டு கர்த்தரை ஆசீர்வாதம். என்ன ரகசியம் அப்படின்னா, அவர் அவ்வளோ நேரம் டைமு தேவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் காத்திருந்தார். கர்த்தருக்கு அவ்வளோ நேரத்தை அவர் கொடுத்தார். கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அதுதான் ஆசீர்வாதம். அவருக்கு புரண்டு ஓடிச்சு. எனக்கு ரூபா, நான் கேட்ட ஜபம், நான் பண்ண ஜபம் எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு விவரிச்சுட்டு இருந்தார். கேட்க வேண்டிய மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டினுடைய ரகசிய வாக்குத்தத்த வார்த்தை 2021 என்ன ஆண்டுன்னு சொன்னார் கர்த்தர். அந்த வாக்குத்தத்துக்கு உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் அப்போ அதே வாக்குத்தத்தம், அதே போல ஒரு வாக்குத்தத்தம் வருது. என்ன வாக்குத்தத்தம்? அந்த கர்த்தர் ஒருத்தருக்கு சொல்றாரு, உங்கள் குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும்போது ஆண்டவரே இது நடக்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, குழந்தை எப்படி வளர்க்க எல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் போறாரு. போகும்போது உங்களுடைய நாமம் என்ன? கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி கர்த்தர் அக்கினி வழியாய் கடந்து போனான். கர்த்தர் நாமம் அதிசயம் விளங்குது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என்ன? அதிசயம். நம்முடைய தேவன் அதிசயமானவர். நம்முடைய கர்த்தர் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன்.
அதுதான் தாவீது சங்கீதம் 77:14 எழுதுவார், 78:14 சொல்லுவார். அதிசயங்களை செய்கிற தேவன் உண்மை போல் அதிசயங்களை யாரை செய்யணும். அதான் கத்தர் வாழ்க்கை நம்ம சொல்லியிருக்காது. கேலண்டரில் எல்லாரும் வரப்படுது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றே உண்டோ. அலையா அலையா. ஆட்சி டைம் எழுந்திருப்பாமா. ஜீல போங்க, நீங்கள் வாங்க பார்த்து இன்னொரு பணம் சேர்ந்து அது வீட்டை சேருங்க. அலையா தனிச்சமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிள் பிரசங்கமாக இன்னைக்கு ரொம்ப ஒரு ரகசியம், ஆழ்ந்த ரகசியம் உள்ள ஒரு பிரசங்கம். உங்கள் காரியங்கள் நடக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். தனி ஜபத்தில் நடக்கும். எலியா ஒரே ஒரு மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜபம் பண்ணினான். 3 வருஷம் மழை பெய்யல. கருத்தாய் ஜபம் பண்ணான், மழை பெய்தது. அடுத்தது 2 பேர் நாமத்தால் உரம் பட்டி அதை கேட்பிருக்காது பட்டுன்னு நடக்கும். மகள கல்யாணத்துக்கு கவலையா இருக்குதா? 2 பேரும் டெய்லி ஜாம் பண்ணுவாங்க. நல்ல மாப்பிள்ளையை கருத்தில் கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. 2 பேர் ஜாம் பண்ணுவாங்க. அப்படி குடும்பத்தில் ஒரு வீடு கட்டினா குடும்பமாக சொல்லி ஜாம் பண்ணுங்க. கருத்தில் ஒரு வீட்டை பெரிய மகளா தருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தாவே தேவரீர் அவ்வளவு மெய்யான வார்த்தை. ஆண்டவரே தேவரீர் சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்டவர். பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று வார்த்தையின்படி எங்களை மட்டும் ஆண்டவரே இந்த 19 நாட்கள் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்தி கர்த்தாவே தேவரீர் மென்மேலும் எங்களை பலப்படுத்தி பிள்ளைகளை கர்த்தா பெரிய காரியங்களை செய்வீராக. அவர் மகிழ்ந்திருக்கும்படியாக செய்வீராக. கர்த்தாவே அவர்களை மென்மேலும் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரு பொழுதெல்லாம் நடத்துவீராக. அதிசயங்களை காண கத்தற்கு செய்யும். நாளில் கேட்ட சத்தியத்தின்படி தங்கள் வாழ்க்கையில தனி ஜபத்தையும் 2 பேர் ஜபத்தையும் கணவன் மனைவி ஜபத்தையும் குடும்ப ஜபத்தையும் உடைய பிள்ளைகளை இடைவிடாமல் செய்ய கர்த்தாவுடைய அதிசயங்களை பார்க்க அதிசயமானவரே உம்மை அவர்கள் கண்கள் நோக்க உம்மை பார்க்க ஆண்டவரே உடைய அதிசயமான காட்சி அவர்கள் தரிசிக்க இரக்கம் பாராட்டுவீராக. உடைய ஆவியை பொழிந்தருவீராக. இந்த பரிசுத்தாவின் வார்த்தையில பரிசுத்தாவினால நிரப்புவீராக. பண்டிகை கொண்டாடப்படுகிற பரிசுத்தாவினால பிறந்தவரே பரிசுத்தாவியை ஜனங்களோ பொழிந்தருவீராக, ஊற்றுவீராக. வல்லமை அபிஷேகத்தை அக்கினியை ஊற்றுவீராக. காரியங்களை ஜெயமாக்கி தருவீராக. ஆசீர்வதியோ 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 மாட்டவராய் சகல துதியும் கனமும் மகிமையும் மற்ற கீர்த்தியும் சகல ஞானமும் அதிகாரத்தை பெறணும். ஸ்தோத்திரமும் மகத்துவம் ஐஸ்வர்யம் ரட்சணமும் சதா காலங்களும் கொண்டாடுவதாக எங்கள் கர்த்தரோட ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் சின்ன நாமத்தில் அடியன் ஜபத்தை தாழ்ந்து வேண்டுகிறேன். எங்கள் ஜீவந்த பரவல் நினைத்திருக்கிறாவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை சோதரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஒவ்வொருவரோடும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. The grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit be with us and all, now and forever, until Jesus comes. Amen. ஆசீர்வாத தேவனே என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாத தேவனே இந்த முதல் ஜெபம் நீங்க செய்யணும். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் சொல்லணும். இஸ்ரவேலை ஆசீர்வதி பாதே என் தேவனுக்கு பிரியமே. இஸ்ரவேலை ஆசீர்வதி பாதே என் தேவனுக்கு பிரியமே. ஆவியான தேவனே என்னை ஆசீர்வதியும். ஆவியான தேவனே என்னை ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியம். ஆவியிலே நிறைந்துமை என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியிலே நிறைந்துமை என்றென்றும் ஆராதிப்போம். ஆசீர்வாத தேவனே என்னை ஆசீர்வதியும். ஆவியான தேவனே என்னை ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார், உங்களோடு கூட இருப்பார். ஒருத்தர் வாழ்க்கை கொண்டு கிரீட் பண்ணாதா. அல்லேலூயா.